அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய காரணம் இதெல்லாம் சொன்னீங்க. லைலத்துல் கத்ருடைய சிறப்புகளை பற்றி நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது சார்? அதாவது குர்ஆனில் 114 அத்தியாயங்கள் உண்டு. ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு பெயரும் இருக்குது. அதில் ஒரு அத்தியாயத்தின் பெயர் சூரத்துல் கத்ர், கத்ரு சூரா. அதாவது லைலத்துல் கத்ர் இறைவனுடைய சிறப்பை சொல்வதற்காக இறைவன் ஒரு அத்தியாயத்தை அமைச்சு வச்சுட்டான். இதுலேருந்து புரிந்து கொள்ளலாம் இது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இரவு அப்படிங்கிறது. அந்த சூறாவில் லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த கதிர் இரவு இருக்குது 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. 1000 மாதங்களுக்கு நிகரானதுன்னு சொல்லலை, அதை விடவும் சிறந்தது. அப்படின்னா அளவே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ 1000 மாதங்கள்டா நம்முடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 83 வருடங்கள் 4 மாதங்கள் அப்படி வருது. ஒரு ஆள் 83 வருஷம் வாழ்ந்து வணக்க வழிபாட்டிலேயே இருந்தால் அவ்வளவு நன்மை இந்த ஒரு இரவில் நம்ம வணக்கம் செஞ்சால் கிடைச்சிருது. அப்படி சிறப்புக்குரியது இருது. அது மட்டும் இல்லை, உலக மக்களுக்கு நேர்வழி காட்டு தந்த அந்த குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த இரவும் கத்ர் இரவு. வருஷத்தில் 12 மாதங்கள் இருக்குது. எந்த மாதத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது ரமலான் மாதத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். சரி, ரமலான் மாதத்தில் அல்லாஹ் இறக்கிட்டான். இந்த ரமலான் மாதத்தில் பகலில் இறக்குனானா இரவுல இறக்குனானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு இறைவன் பதில் சொல்கிறான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், பரக்கத் அருள்வளம் மிக்க இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். சரி, இரவுல இருந்துச்சு. அது எந்த இரவு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கும் இறைவன் குர்ஆனில் பதில் சொல்கிறான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ர் இரவிலே குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். அப்போ உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக கியாமத்து நாள் வரைக்கும், உலக முடிவு நாள் வரைக்கும் நல்வழி காட்டுவதற்காக இருக்கிற வேதம் குர்ஆன். அதை இறக்கி வைப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த இரவு கத்ர் இரவுன்னு சொன்னால் இந்த ஒன்று போதும் அந்த இறைவனுடைய மகத்துவம் மாண்பு என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம்.